இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. ஆவே மரியா. ஆவே மரியா. இந்த செய்தி மூலமாக தந்தை கடவுளுக்கும் இயேசு ஆண்டவருக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சொல்லுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, சக்தி மாதா டிவி வலையொலி நேயர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இயேசுனுடைய உயிர்ப்பு. இயேசுனுடைய உயிர்ப்பு தான் நமது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையாகவும் ஆணி வேராகவும் மையமாகவும் அமைகின்றது. இதனால் தான் பவுல் அடிகளார் 1 கொரிந்தியர் 15:14 சொல்லுவார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருள் அற்றதாக போய்விடும் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்களுக்கு மிக முக்கியமான நிகழ்வாக அமைவது பாஸ்கா நிகழ்ச்சி. எனவேதான் நாம் பாடலிலே பாடுகின்றோம், ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை நாம் பாடிடுவோம் என்று. இஸ்ராயேல் மக்களை கடவுள் அதிசயமான விதத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அழைத்து வந்த நிகழ்ச்சி மிக முக்கியமானது, பாஸ்கா நிகழ்ச்சி. அதைவிட மேலாக இயேசு ஆண்டவரின் உயிர்ப்பானது மிக பெரிய, எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய பாஸ்காவாக அமைகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவேதான் இயேசுவின் உயிர்ப்பை பற்றி எல்லா நாட்களிலும் அதிகமாக பேசப்படுகின்றது. குறிப்பாக பாஸ்கா காலத்தில் இன்னும் அதிகமாக நாம் இயேசுனுடைய உயிர்ப்பை அறிக்கையிடுகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும் குருவானவர் நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். எதை எடுத்துரைக்கிறோம் சொல்றீங்க? உயிர்ப்பினை. ஆம் அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி எழுதுவதற்கு கூட இயேசுவின் உயிர்ப்பு தான் காரணமாக அமைகிறது. நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ராமேஸ்வரம் பக்கத்திலே ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார். ஆரம்பத்தில் அவரை பற்றி அநேகருக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக அவர் மாறிய பிற்பாடு அவர் எந்த ஊரிலே பிறந்தார், அவர் உடன் பிறந்தவர்கள் யார், அவருடைய பெற்றோர் யார், எந்த பள்ளிக்கூடத்திலே படித்தார், அவர் சிறு வயதிலே எதிலெல்லாம் ஆர்வத்தோடு இருந்தார் என்பதையெல்லாம் அவர் ஜனாதிபதியாக மாறிய பிற்பாடு அவர் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து புத்தகங்களை எழுத ஆரம்பிக்கிறார்கள். இதை போலத்தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார், மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்தார், அதிசயங்களை அற்புதங்களை புரிந்தார், அருமையாக போதித்தார். அவரை கயவர்கள் சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள், அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். அத்தோடு அவரது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எல்லாரும் எண்ணினார்கள், நினைத்தார்கள். ஆனால் மரித்த 3ஆம் நாள் இயேசு ஆண்டவர் யூத ராஜசிங்கம் வெற்றி வீரராக உயிர்த்தெழுகிறார். சீடர்களுக்கும் இன்னும் மற்ற பலருக்கும் காட்சி கொடுக்கிறார். இயேசுவின் உயிர்ப்பை
பார்த்தவுடனேயே எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி, ஷாக், எல்லாரையும் தூக்கி வாரி போட்டு விடுகிறது. ஏனென்றால் உலகத்திலே பிறந்தவர்கள் மரிக்கின்றார்கள், அத்தோடு மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறார்கள், கரைந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த இயேசு என்கின்ற ஒரு மனிதன் மட்டும் இறந்தவர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறாரே. அப்படி என்றால் இவர் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தெய்வீக பிறவியாக இருக்க வேண்டும், உயர்ந்தவராக இருக்க வேண்டும், உன்னதராக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எண்ண ஆரம்பிக்கிறார்கள், நம்ப ஆரம்பிக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட தெய்வீக பிறவி, தெய்வீக மகன், உன்னதமானவர் எங்கே பிறந்தார்? அவருடைய பெற்றோர் பெயர் என்ன? அவர் யாரோடு எல்லாம் நட்பாக பழகினார்? அவர் போதித்தது என்ன? என்னென்ன செயல்களை எல்லாம் செய்தார்? எப்படியெல்லாம் அவரை மக்கள் கஷ்டப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், எவ்வாறு மரித்தார் என்பதையெல்லாம் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு, இயேசுடைய உயிர்ப்பின் பின் அணியிலே, இயேசுவின் உயிர்ப்பின் பின் புலத்திலே, இயேசுடைய உயிர்ப்பின் ஒளியிலே எண்ணி பார்த்து நற்செய்தியை எழுத ஆரம்பிக்கிறார்கள். இந்த நற்செய்தி தான் நாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் மீட்பை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கும் காரணமாக அமைகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட மிகப்பெரிய விடுதலையை, உயர்வை கொடுக்கக்கூடிய இயேசுவின் உயிர்ப்பை மறைப்பதற்கு இயேசு உயிர்த்த பொழுதே எத்தனையோ பேர் முயற்சி செய்தார்கள். யூத தலைவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் படை வீரர்களை கூப்பிட்டு ஏராளமான பணத்தை அவரிடம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இயேசுடைய சீடர்கள் வந்து இயேசுவின் உடலை திருடி போய்விட்டார்கள் என சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்வோம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த கட்டுக்கதை நிலைத்ததா? நிலைக்கவில்லையே. ஏராளமான பேர் அன்று முதல் இன்று வரை இயேசுவின் உயிர்ப்பை மறைக்க விரும்பினாலும் முடியவே முடியாது. யாரும் ஆதவனை, கதிரவனை, சூரியனை திரையிட்டு மறைக்க முடியாது. அதுபோல இயேசுடைய உயிர்ப்பையும் யாராலும் மறைக்கவோ மறுதலிக்கவோ முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள். 5 வயது சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் இரவு 12 மணிக்கு கிழக்கு திசை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறான், சூரியனே, நாளை நீ உதிக்காதே, நாளை நான் உன்னை உதிக்கவும் விடமாட்டேன் என்று இவ்வாறு சூரியனுக்கு சவால் விடுகின்றான். காலை 4 மணி ஆகிறது. பறவைகள் பாடல்கள் பாடி புதிய நாளை வரவேற்பதற்கு தயாராக ஆயத்தமாக இருக்கிறது. மறுபடியும் இவன் கிழக்கு திசையை நோக்கி 2 கரத்தை இவ்வாறு நீட்டி, சூரியனே, நீ உதிக்காதே, நான் உன்னை உதிக்கவும் விடமாட்டேன் என்று சவால் விடுகிறான். 5 மணி ஆகிறது. இப்பொழுது அவன் பக்கத்தில் இருக்கின்ற மலையை நோக்கி ஓடுகிறான். அந்த மலையின் மீது ஏறி சூரியன் உதிக்கின்ற கிழக்கு திசையை நோக்கி மீண்டும் தனது 2 கரத்தை நீட்டி, சூரியனே, நீ உதிக்காதே, நான் உன்னை உதிக்கவும் விடமாட்டேன் என்று சொல்கின்றான். பொழுது புலர ஆரம்பிக்கிறது. உடனே அவன் வீட்டுக்குள்ளாக வேகமாக ஓடி வருகிறான். கதவு, ஜன்னல் எல்லாவற்றையும் அடைக்கின்றான். சூரிய ஒளி புக முடியாத அளவுக்கு ஆங்காங்கே இருந்த ஓட்டைகளையும் சாக்கு துணி வைத்து அடைக்கின்றான். இப்பொழுது சூரியன் புக முடியாமல் இருந்த அந்த அறையானது இருளாக இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது. உடனே அவன் மார்த்தட்டிக் கொண்டு காலரை தூக்கிவிட்டுக் கொண்டு சொல்லுகிறான், சூரியனே, பார்த்தாயா, நான் போட்ட சவாலில் நான் தான் ஜெயித்தேன், நீ தோற்று போய்விட்டாய். காரணம், இந்த அறை இருண்டிருக்கிறது, இருளாக இருக்கிறது, நீ இன்னும் உதிக்கவில்லை என்று. அவன் ஒரு முட்டாள். இதை போலத்தான் எத்தனையோ பேர் இயேசுவின் உயிர்ப்பை மறுக்க, மறுதலிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் முடியவே இல்லை. ஏனென்றால்
அந்த உயிர்ப்பானது இந்த நிமிடம் வரை மனுக்குலத்தின் எழுச்சியாக ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய உயிர்ப்பிலே பலவிதமான உண்மைகள், பலவிதமான ஆழமான ஆன்மீக தத்துவங்கள் வெளிப்படுகிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் இப்பொழுது நாம் பார்த்து ஜெபிக்க இருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, மார்க்கு 16:3 சிலர்கள் சொல்லுகிறார்கள், கல்லறையை கல் மூடி இருக்கிறது. அப்பொழுது சொல்லுகிறார்கள், நமக்காக கல்லறையில் இருக்கின்ற கல்லை யார் புரட்டுவார் என்று இந்த எண்ணத்தோடு செல்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 28:2 வாசிக்கிறோம். வானதூதர் சென்று கல்லறையின் மேல் இருந்த அந்த கல்லை புரட்டி அதன் மேல் அமர்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம், இயேசு வெளியே வர முடியாத அளவுக்கு அவரது கல்லறையை மூடி இருந்தார்கள். அந்த கல்லை புரட்டியது யார்? வானதூதர். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வருவதற்கு அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. இன்று நீங்களும் நானும் பலவிதமான கற்களால் எழ முடியாமல் அப்படியே அமுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பலவிதமான பாரங்கள், சுமைகள் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் அதை தள்ளி மேலே வர முடியாத அளவுக்கு நாம் உம்மை விட மிக பெரிய பாரமானது நம்மை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், உளவியல் ரீதியாக இருக்கலாம், இன்னும் ஆன்மீக ரீதியாக இருக்கலாம். நமக்கு தெரியும், எப்படியெல்லாம் நாம் முயற்சி செய்தாலும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் வெளிவர முடியாமல் இருக்கிறோம் என்று. அப்படிப்பட்ட பலவிதமான பாரங்கள் நம்மை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எழ முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மத்தேயு நற்செய்தி 28:2 வாசித்தோம், இப்பொழுது கேட்டோம். யார் கல்லை புரட்டி போட்டிருக்கிறார்? வானதூதர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, சக்தி மாதா டிவி வலையொலி நேயர்களே, நீங்கள் என் நிலையில் அமுக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் எழுந்து வர முடியாமல் பெரிய பாரங்கள் போன்று உங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே ஆண்டவர் வானதூதர்களை இப்பொழுதே உங்கள் வீட்டுக்குள்ளாக, நீங்கள் நினைக்கின்ற காரியங்களுக்குள்ளாக அனுப்ப தொடங்கிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உடனடியாக சென்று உங்கள் வாழ்க்கை அமுக்கி போட்டிருக்கிற எல்லா கற்களையும் அப்புறப்படுத்துவார்கள். ஆமென், ஆமென். 2 மக்கபேயர் 11:6 வாசிக்கின்றோம். லீசியர்கள் மக்கபேயர் மீது படையெடுத்து வருகிறார்கள், கோட்டையை நெருங்கிவிட்டார்கள். இதை உணர்ந்த மக்கபேயர்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார்கள். இஸ்ராயேலரை மீட்க ஒரு நல்ல வானதூதரை அனுப்புமாறு அழுது புலம்பி வேண்டுகிறார்கள். நடப்பது என்ன? உடனே வெண்ணாடை அணிந்த ஒருவர், கையிலே பொன் படைக்கலன்களை சுழற்றிக் கொண்டிருக்கிற ஒருவர் குதிரையிலே வருகிறார். லீசியர்கள் பலவிதமான படைத்திறனோடு வருகிறார்கள். ஆனால் மக்கபேயர்கள் சொற்பமானவர்கள் தான். அவர் கையிலே படைக்கருவிகள் அவ்வளவாக கிடையாது. இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எங்களை மீட்க ஒரு நல்ல வானதூதரை அனுப்பியருளும் என்று ஜெபித்ததின் காரணமாக வெண்ணாடை அணிந்த, கையிலே வெண் படை கலன்களை வைத்து சுழற்றிக் கொண்டிருக்கிற குதிரை மீது அமர்ந்த ஒருவர் வருகிறார். அந்த காட்சியை பார்த்தவுடனேயே லீசியர்கள் பல பேர் செத்து போய்விடுகிறார்கள், பல ஓட்டமாக ஓடி போய்விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விவிலிய ஜெபமானது வல்லமை மிக்க ஜெபமாக அமைகிறது. எனவே அன்று கல்லை புரட்டி போட்ட வானதூதர் வந்து
நமது வாழ்க்கையில் இருக்கின்ற கல்லை புரட்டி போடும்படியாக ஆண்டவர் ஒரு நல்ல வானதூதரை அதற்காக நமது வாழ்க்கைக்குள்ளாக நாம் ஜெபிப்போர் வாழ்க்கைக்குள்ளாக இப்போவே ரைட் நவ் அனுப்பி நமக்கும் நாம் வேண்டுபவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்குமே விடுதலை தரும்படியாக எல்லாரும் இணைந்து நான் சொல்லுகின்ற ஜெபத்தை பக்தியோடு சொல்லுவோம். 2 மக்கபேயர் 11:6 ஆண்டவரே ஒரு நல்ல வான தூதரை அனுப்பி எங்களை மீட்டருளும். ஆமென் அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் யோவான் நற்செய்தி 20:15 வாசிக்கிறோம். தோட்டக்காரர் வடிவிலே இருந்த இயேசு ஆண்டவர் மகதல மரியாவை பார்த்து, ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்கிறார். மகதல மரியா செத்த இயேசுடைய உடலை கல்லறைக்கு தேடிச் செல்கிறார். அங்கு உடலை காணோம். ஏனம்மா அழுகிறாய் என்று இயேசு கேட்கிற பொழுது மகதல மரியா தோட்டக்கார வடிவில் இருக்கின்றவர் தான் இயேசு என்பதை அறிந்து கொள்கிறார். உடனே இயேசுவை ராவுணி என மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். அழுகையோடு வந்த அந்த மகதல மரியாவுக்கு மகிழ்ச்சியை இயேசு கொடுக்கிறார். ஆம், இன்றும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம், நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கலாம். அன்று மகதல மரியாவை பார்த்து ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்ட இயேசு உங்களை பார்த்து ஏனம்மா அழுகிறாய் என கேட்கிறார். அன்பு மகனே, நீ ஏன்பா அழுது கொண்டு இருக்கிறாய் என கேட்கிறார். இயேசாண்டவர் கேட்டால் போதும், உடனே அவர் நம் கண்ணீரை எல்லாம் துடைத்து விடுவார். ஏனென்றால் திருவழிபாடு 17:7 திருவழிபாடு 21:4 நாம் வாசிக்கிறோம். அவர் இயேசு நம் கண்ணீரை எல்லாம் துடைத்து விடுவார் என்று பிரைஸ் தி லார்ட் எசையா இறைவாக்கினர் 25:8 சொல்வார், என் தலைவராய் ஆண்டவர் எல்லா மக்களின் முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்று. ஆமென் அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தி 16:20 சொல்லுவார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. பிரைஸ் தி லார்ட். எனவே உயிர் தாழ்ந்தவர் இயேசு நமக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மகிழ்ச்சி. நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் இழப்புகளாலும் தோல்விகளாலும் அழுது கொண்டிருக்கிற பொழுது அவர் உயிர்த்த இயேசு நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அவரை பார்க்கிற பொழுது நமது கண்ணீர் கவலைகள் அழுகையெல்லாம் மறைந்து நாம் பரலோக சமாதானத்தையும் தெய்வீக நிம்மதியும் பெற்று மகிழ்வோம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிறோம், யூதர்களுக்கு அஞ்சி இயேசுவுடைய சீடர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அச்சத்தோடு இருக்கிறார்கள், உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இயேசுவின் சீடர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை யூதர்கள் தெரிந்து கொண்டார். நம்மையும் போட்டு கொன்று போட்டு விடுவார்களே என்று பயம், அச்சம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உயிர்த்த இயேசு ஆண்டவர் கதவுகள் பூட்டியிருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே வருகிறார். பூட்டி கிடக்கின்ற அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார். வந்து அவர் சொல்லுவது என்ன? உங்களுக்கு சமாதானம். உயிர்த்த இயேசு சீடர்களை பார்த்து, பயந்து கொண்டிருந்த சீடர்களை பார்த்து சொல்லுவது என்ன? உங்களுக்கு சமாதானம். ஆம், உயிர்த்த இயேசு கொடுக்கின்ற சமாதானம் நிறைவான சமாதானம். யோவான் நற்செய்தி 14:27 வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 14:27 வாசிக்கிறோம். என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அந்த அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல
என்று. ஆம், உயிர்த்த இயேசு கொடுக்கின்ற சமாதானம், அமைதி நிறைவானது. நம்மிடமிருந்து யார் பறித்துக் கொள்ள முடியாதது, எடுத்துக்கொள்ள முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிறைவான முழுமையான அமைதியை இயேசாண்டவர் சீடர்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு அமைதி உண்டாகு என சொல்லி வாழ்த்துகிறார். நாமும் இப்பொழுது உயிர்த்தாண்டவர் இயேசுவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக நாமும் இயேசுக்குரிய வார்த்தையை இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கிறோம். எனவே நீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ரெண்டு பக்கமும் திரும்பி இயேசு சொன்ன அதே சமாதான வார்த்தையை, உயிர்த்த இயேசு தம் சீடர்களை பார்த்து சொன்ன அதே சமாதானத்தின் வார்த்தை பக்கத்தில் இருப்பவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். எனவே என்ன செய்யுங்க, பக்கத்திற்குள்ள பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாக என்று இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்து சத்தமாக வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. சக்தி மகா டிவி வலையொலியை பார்த்து இந்த செய்தியை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதி உண்டாகுக. உயிர்த்த இயேசு ஆண்டவர் தம் சீடர்களை பார்த்து வாழ்த்திய அதே வாழ்த்தை நானும் உங்களுக்கு சொல்லி வாழ்த்துகிறேன். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று உலகுக்கு தேவை அமைதி. எல்லாருக்கும் தேவை அமைதி. ஏனென்றால் நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, ஒவ்வொருவரும் அடுத்தவரோடு என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். வேலை செய்கிற இடத்திலே சண்டை, பள்ளிக்கூடத்திலே சண்டை, மருத்துவமனையிலே சண்டை, தொண்டு நிறுவனங்களே சண்டை, அலுவலகங்களிலே சண்டை, வேலை பார்க்கும் சண்டை என சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதனால் அமைதி இழந்தவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலே அமைதி இழந்து, நிம்மதி இழந்து, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயுமே கிடைக்கல என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உயிர்த்த இயேசு, மகனே மகளே, இந்த நிமிடத்திலே உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உனக்கு அமைதி உண்டாகுக என்று என ஆண்டவர் வாழ்த்துகிறார். அந்த அமைதியை நாம் எடுத்துக்கொள்வோம், சொந்தமாக்கிக் கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பூட்டியிருக்கின்ற வீடுக்குள்ளாக சென்று உங்களுக்கு அமைதி உண்டாக என்று ஆண்டவர் வாழ்த்தினார். பயந்து கொண்டு கோழைத்தனமாக யூதர்களுக்கு அஞ்சிருந்த அவர்களுக்கு புது தன்மையும் புது ஆற்றலையும் புது உற்சாகத்தையும் கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு பூட்டிய கதவுக்குள்ளாக வந்து நம்மை பார்த்து விட்டால் போதும், உடனே நாலா பக்கத்திலும் கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், தோல்வி இழப்புகள் நம்மை சுத்தி நம்மை அடைத்துக் கொண்டிருக்கலாம். சிமெண்டினால் கான்கிரீட் போட்டதை போல அடைத்திருக்கலாம், அல்லது அயனினால் இரும்பினால் அடைக்கப்பட்டது போல நமது வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் இயேசு எப்படிப்பட்ட சுவராக இருந்தாலும் பரவாயில்லை, அதற்குள்ளாக நுழைந்து வந்து நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விடுவிப்பதோடு மட்டுமல்ல, திருவெளிப்பாடு 3:18 வாசிக்கிறோம் அல்லவா, எவராலும் பூட்ட முடியாத ஆசீர்வாதத்தின் கதவை நமக்கு எல்லா பக்கத்திலும் திறந்து விடக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் உயிர்த்த இயேசு ஆண்டவர் நமக்கு கதவை திறந்தால் யாராலும் மூடவே முடியாது. ஆமென், ஆமென். உயிர்த்த இயேசு ஆண்டவர் தீமையின் கதவை நமக்காக மூடினால் அதை யாராலும் திறக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த செய்தியை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற சக்தி மாதா டிவி வலையொலி நேயர்களே, அன்பார்ந்த இறைமக்களே, உயிர்த்த இயேசு ஆண்டவர் உங்கள் பிரச்சனைக்குள்ளாக ஊடுருவி வந்து அந்த பிரச்சனை அப்புறப்படுத்தி
நாலா பக்கத்திலும் ஆசீர்வாதத்தின் கதவுகளை உங்களுக்கு திறந்து விடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் திருவெளிபாடு 1:18 வாசிக்கிறோம். இறந்தேன், ஆயினும் நான் என்றென்று வாழ்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன சொல்றாரு? இறந்தேன், ஆயினும் நான் என்றென்றும் வாழ்கிறேன். நம் கடவுள் வாழ்கிற கடவுள். ஆமென். ஆமென். யோவான் நற்செய்தி 14:19 இயேசு சொல்லுவார், நான் வாழ்கிறேன், நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு வாழ்கிறார், ஆகவே நாமும் வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நமக்கு வாழ்வை வழங்கக்கூடிய உயிர்த்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாம் அணுகிச் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரோமேற்குரிய திருமுகம் 8:11 பவுலடிகளார் சொல்லுவார், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிற தம் ஆவியாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெற்றச் செய்வார் என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே கடவுளுடைய உயிர்த்தெழுதலின் ஆவி நமக்குள்ளே இருக்கிற பொழுது நம் உடலில் நம்மை சாகடித்துக் கொண்டிருக்கிற எல்லா நோய் கிருமிகளும் சாகடிக்கப்படும், நிர்மூலமாக்கப்படும். நாம் நற்சுகத்தை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதனால் தான் திருப்பாடலிலே தாவீது ராஜா திருப்பாடல் 118:17 சொல்லுவார், இறந்தொழியே நான் உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய செயல்களை விவரிப்பேன் என்று. தாவீது ராஜா என்ன சொல்றாரு? இறந்தொழியே, சொல்லுங்க, இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய செயல்களை ஆண்டவருடைய செயல்களை விவரிப்பேன். விவரிப்பேன். இந்த வார்த்தையை உச்சரிக்கிற பொழுது நாம் உயிர்த்த இயேசுவின் ஆற்றலால் இறக்க மாட்டோம், என்றென்றும் உயிரோடு இருப்போம். உயிரோடு இருந்து உயிர்த்த இயேசுவை பிறருக்கு விவரிக்கக்கூடியவர்களாக, பிறருக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை உணர்ந்தவர்களாக கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோம். இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய செயல்களை ஆண்டவருடைய செயல்களை விவரிப்பேன். விவரிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் திருத்துதர் பணி 2:24 இவ்வாறு சொல்லப்படுகிறது, மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க இயலாது என்று. மரணம் யாரை தன் பிடியில் வைத்திருக்க இயலாது என்று சொல்லப்படுகிறது? மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க இயலாது. நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். அப்படி என்றால் இயேசுவின் பிள்ளைகளாகிய நம்மை மரணம் ஒருபோதும் தன் பிடியில் வைத்திருக்கவே இயலாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மேலும் வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தி 16:18 இயேசு ஆண்டவர் முதல் போப்பாண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுவார், மரணம் பேதுருவை பார்த்து சொல்லுவார், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று. பாதாளத்தின் வாயில் என்பது சாத்தானுடைய செயல்பாடுகள். சாத்தானுடைய செயல்பாடுகளின் உச்ச நிலையது சாவு. எனவே இயேசுவை சாவு மேற்கொள்ளவில்லை. அவன் நிறுவிய கத்தோலிக்க தாய் திருச்சபையையும் சாவின் வாயில்கள், பாதாளத்தின் பள்ளத்தாக்குகள் மேற்கொள்ள முடியாது, வெற்றி காண முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த திருச்சபையின் உறுப்பினராக இருக்கிற உங்களையும் என்னையும் பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாதாளத்தின் வாயில் என்பது நமக்கு வருகின்ற பிரச்சனைகள், அலக்களிப்புகள், சாத்தானால் நமக்கு கொண்டு வரப்படுகின்ற விரக்திகள், வேதனைகள், கண்ணீர், அலக்களிப்புகள், இவை நம்மை ஒருபோதும் பாதிக்கவே பாதிக்காது. சாத்தான் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே சொல்லுங்க.
மத்தேயு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 16:18 16:18 பாதாளத்தின் வாயில்கள் பாதாளத்தின் வாயில்கள் என்மேல் வெற்றி கொள்ளா என்மேல் வெற்றி கொள்ளா என்னை பாதாளத்தில் தள்ளுகின்ற பாதாளத்தில் தள்ளுகின்ற நோய் நோக்காடுகள் இழப்பு தோல்விகள் சாத்தானின் தந்திர மந்திரங்கள் அழகையின் அலக்களிப்புகள் சாவின் சக்திகள் இந்த நிமிடத்திலிருந்து என்னை மேற்கொள்ள முடியாது பாதாளத்தின் வாயில்கள் என்மேல் வெற்றி கொள்ளா சாத்தான் என்மேல் வெற்றி கொள்ள முடியாது நான் சாத்தான் மீது வெற்றி கொள்வேன் சாத்தான் என்னை முறியடிக்க முடியாது நான் சாத்தானை வென்று முறியடிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா. அன்பார்ந்த சக்தி மாதா டிவி வலையொலி நேயர்களே, இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பான இறைமக்களே, உங்கள் வாழ்க்கையை இந்த நிமிடம் வரை பலவிதமான பாதாளத்தின் சக்திகள் மேற்கொண்டு உங்கள் நிம்மதியை கெடுத்திருக்கலாம். நீங்கள் நொந்து நூலாகி பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களால் தற்கொலை பண்ணலாமா, ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனை, எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதோ ஆண்டவர் இப்பொழுதே இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே மத்தேயு நற்செய்தி 16:18 என்னோடு சேர்ந்து சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுதே பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் வீட்டிலும் உங்கள் சொத்துக்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வேண்டோருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தீமையின் பாதிப்புகளுக்குள்ளாகவும் உயிர்த்த இயேசுவினுடைய வல்லமை கடந்து சென்று பாதாளத்தின் சக்திகளை பொசுக்குகிறது, அழிக்கிறது, நிர்மூலமாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிப்போம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு வல்லமையினால் நம்மை பாதாளத்தில் தள்ளிக் கொண்டிருக்கிற எல்லா சக்திகளும் பாதாளத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறது. நாம் மேலே வருகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பானது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு சக்தியானது மிக பெரும் மாற்றத்தை சீடர்கள் வாழ்க்கையிலும் நமது வாழ்க்கையிலும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த உயிர்ப்பு வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டு மிகப்பெரிய விடுதலையை பெற இருக்கிறோம். ஆமென் ஆமென். யோவான் 20:27 வாசிக்கிறோம். இயேசுவின் மீது சந்தேகப்பட்டவர், இயேசுவின் உயிர்ப்பு மீது சந்தேகப்பட்டவர், உயிர்த்த இயேசுவை நான் கண்ணால் பார்த்தாலன்றி அவரை நம்ப மாட்டேன், விசுவசிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சந்தேகப்பட்டவர், அடம் பிடித்தவர், முரண்டு பிடித்தவர் தான் தோமையா. உயிர்த்த இயேசுவை பார்க்கிறார். இயேசுவே சொல்லுகிறார், தோமா, எனது கையில் உன் விரலை இடு, உன் கையை என் விழாவில் இட்டு பார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என சொல்லுகிறார். இயேசுவின் உயிர்ப்பிலே சந்தேகப்பட்டவர் இயேசுவை பார்த்து இயேசு இவ்வாறு சொன்ன உடனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என சொல்லுகிறார். தோமையா உயிர்த்த இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இவ்வாறு சொல்லியதோடு மட்டுமல்ல, இயேசுவின் மீது சந்தேகப்பட்டவர், ஆரம்பத்திலே நம்பாமல் இருந்தவர், உயிர்த்த இயேசுவை பார்த்தவுடனே இயேசுவின் மீது ஒரு முழுமையான நம்பிக்கையை அறிக்கையிட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற இந்தியாவுக்கு வந்து இயேசுவை பற்றி எல்லாருக்கும் எடுத்துரைத்து இயேசுவுக்காக ஈட்டியால் குத்தப்பட்டு மறைசாட்சியாக உயிர் விடுகிறாரே. இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தது எது? அதுதான் இயேசுவின் உயிர்ப்பின் மகா சக்தி. அதுபோல பார்க்கிறோம், இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தை அடிக்கவே கூடாது என்று
நினைத்து எண்ணி எல்லா கிறிஸ்தவர்களையும் வெட்டுவதற்காக, அழிப்பதற்காக ஆளுநரிடம் கடிதம் பெற்று குதிரையிலே ஏறி புறப்பட்டு சென்றவர்தான் பவுலடிகளா. தமஸ்கு நோக்கி கிறிஸ்தவரை அழிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருந்தவர் திடீரென உயிர்த்த இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு கீழே விழுகிறார். உயிர்த்த இயேசு பேசுவதை உணர்கிறார். உயிர்த்த இயேசுவை பார்க்கிறார். உயிர்த்த இயேசு அனுபவத்தை பெறுகிறார். அவ்வாறு உயிர்த்த அனுபவத்தை பெற்றவர் கலாத்தியர் 2:20 இனி வாழ்வது நான் அல்ல, எனில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்றும், பிலிப்பியர் 3:8 ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை அறிவதற்காக, அவரை சிக்கனம் பற்றிக் கொள்வதற்காக இந்த உலக பொருட்கள் அத்தனையும் குப்பையாக, துச்சமாக மதிப்பிடுகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார். அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவருக்காக வெட்டப்பட்டு கொல்லக்கூடிய அளவுக்கு தனது உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றலை பவுலடியாருக்கு கொடுத்தது எது? மாற்றத்தை ஏற்படுத்தியது எது? இயேசுவின் உயிர்ப்பு. ஆமன் பார்ந்தவர்களே, பேதுருவை பார்க்கின்றோம். அந்த மனுஷனவே எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது என்று இயேசுவை 3 முறை மறுதலித்தவர், பின்னால் இயேசு ஆண்டவரே நான் அன்பு செய்கிறேன் என்று 3 முறை இயேசுவை அன்பு செய்வதாக சொல்லி இயேசுவுக்காகவே வாழ்ந்து அவரையே போதித்து என் ஆண்டவரை, என் இயேசுவை நேராக சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். நான் அவ்வாறு சிலுவையில் அறையப்படுவதற்கு தகுதியற்றவன், வக்கற்றவன். எனவே எனது கால் மேலாகவும் தலை கீழாகவும் என்னை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று இயேசுவுக்காக தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் பேதுரு. இயேசுவை மறுதலித்தவர் இயேசுவுக்காக மறைசாட்சியாக தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவதற்கான மாற்றத்தை கொடுத்தது எது? அதுதான் இயேசுவின் உயிர்ப்பின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை மறுதலித்த பேதுருவுக்கு இயேசுவுக்காக சாகக்கூடிய அளவுக்கு ஒரு உயிரிழத்தை கொடுத்தது எது? அதுதான் இயேசுவின் உயிர்ப்பின் வல்லமை, உயிர்ப்பின் மகா சக்தி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோட போனோம், அந்த மனுஷனை நம்பி போனோம். அவரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, எங்களை ஏமாத்திட்டாரு, எங்க தலையில மண்ணை வாரி தூத்துட்டு போயிட்டாரு. ஒழுங்கா ஜெருசலேமுக்கு இயேசுவோடு போகாம சொந்த ஊர்ல எம்மாவுசிலே இருந்திருந்தா நல்லா இருந்திருப்போம் அப்படின்ட்டு இயேசு தங்களை ஏமாற்றி விட்டார். இயேசுவினால் தங்கள் மோசம் போய்விட்டோம் என்கின்ற விரக்தியோடு, வேதனையோடு ஜெருசலேமிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற எம்மாவுசுக்கு 2 சீடர்கள் போகிறார்கள். இயேசுவினால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நடந்து கொண்டே செல்கிறார்கள். உயிர்த்த இயேசு அவர்களோடு செல்கிறார். அவரை அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் உயிர்த்த இயேசு எப்பொழுது அவர்கள் கண்களை திறக்கிறாரோ, உயிர்த்த இயேசுவை அவர்கள் கண்டுகொள்கிறார்களோ, உடனே எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் உயிர்த்த இயேசுவை பார்த்தவுடனே அப்படியே ஸ்டாப் ஆகிறார்கள், நிற்கிறார்கள். நின்றவர்கள் எமோட்டர் போட்டு எம்மாவுசுக்கு போகாமல் திரும்ப எருசலேமுக்கு சென்று யார் தங்களை ஏமாற்றி விட்டார் எண்ணினார்களோ, இப்பொழுது நீங்கள் அவரை நம்பலாம், இயேசுவை நம்பலாம், அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார் என்று இயேசுவை பற்றி, உயிர்த்த இயேசுவை பற்றி நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை 11 சீடர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்களே. இப்படிப்பட்ட மாற்றத்தை எம்மாவு சீடர்களுக்கு கொடுத்தது எது? இயேசுவின் உயிர்ப்பின் மகா சக்தி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இயேசு உடன் இருந்தவர்கள்
12 சீடர்கள் இருந்தாலும் கூட இயேசு இறந்த பிற்பாடு பயந்து நடுங்கியிருக்கிறார்கள். அறைக்குள்ளாக பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், கோழைகளாக இருக்கிறார்கள். இப்படி கோழைகளாக இருந்தவர்கள், பயந்திருந்தவர்கள் யாருக்கு பயந்தார்கள்? யூதர்களுக்கு பயந்தார்கள், தலைமை குருக்களுக்கு பயந்தார்கள். அப்படி பயந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென கதவையெல்லாம் உடைத்துவிட்டு வீதிக்கு வருகிறார்கள், தெருவுக்கு வருகிறார்கள். தெருவுக்கு வந்து இந்த நிமிடம் வரை யாருக்கு அஞ்சினார்களோ, யாருக்கு பயந்தார்களோ அவர்களை பார்த்து நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு தைரியத்தோடு துணிச்சலோடு திருத்துதர் பணி 2:23 வாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரும் மெசியாவுமாகிய இயேசு கிறிஸ்துவை திருச்சட்டம் அறியாதவர்களை கொண்டு கொன்று விட்டீர்கள். ஆனால் தந்தையாய கடவுள் அவர்களை மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் சாட்சி என்று துணிச்சலோடு சொல்லுகிறார்களே. யாருக்கு பயந்தார்களோ, எதற்காக பயந்தார்களோ அந்த பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவரிடமே சென்று இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை நெஞ்சுரத்தோடு அறிவிக்கிறார்களே. இப்படிப்பட்ட துணிச்சலை, தைரியத்தை, வீரத்தை இயேசுவின் சீடர்களுக்கு கொடுத்தது எது? இயேசுவின் உயிர்ப்பின் மகா சக்தி. ஆம், இயேசுவின் உயிர்ப்பின் மகா சக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இயேசு உயிர்ப்பு அனுபவத்தை பெறுவதற்கு முன்பாக அங்கு வாழ்ந்தவர்கள் எல்லாருமே சுயநலவாதிகள். தான் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், தான் மனைவி மட்டும் நல்லா இருந்தா போதும், எல்லாவற்றுக்கு மேலாக நான் மட்டும் சாப்பிட்டு கொழுத்து நல்லா இருந்தா போதும் என்று எண்ணி சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உயிர்த்த இயேசுவை சந்தித்த பிற்பாடு, உயிர்த்த இயேசு அனுபவத்தை பெற்ற பிற்பாடு, திருத்துதர் பணி 2:44, 45 வாசிக்கிறோம் அல்லவா? நம்பிக்கை கொண்டோர் அனைவரும், நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? உயிர்த்த இயேசு அனுபவத்தை பெற்றவர்கள். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் பொதுவாக இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். தங்களிடம் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து பொதுவாக வைக்கிறார்கள். அவர் தேவைக்கேற்றபடி அவர்கள் அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். சுயநலத்தோடு வாழ்ந்த அவர்களுக்கு எல்லாரும் வாழ வேண்டும் என்று பொதுநல மனப்பான்மையை ஆதி கிறிஸ்தவரிடம் கொண்டு வந்த சக்தி எது? உயிர்ப்பின் மகா சக்தி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழுது கொண்டிருந்த மகதல மரியாவை பார்த்து ஏனம்மா அழுகிறாய் என்று சொல்லி அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்தது எது? இயேசு உயிர்ப்பின் மகா சக்தி. இப்படிப்பட்ட உயிர்ப்பின் மகா சக்தி, மகா வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்க இருக்கிறோம். நமது வாழ்க்கைக்குள்ளாக, நமது போராட்டங்களுக்குள்ளாக, நமது நோய்களுக்குள்ளாக, நமது இழப்பு தோல்விகளுக்குள்ளாக உயிர்ப்பின் மகா பிரசன்னம், மகா சக்தி, மகா ஆற்றல், மகா வல்லமை கடந்து வருகிற பொழுது நமது வாழ்க்கை அப்படியே பிரகாசமாக மாறும். நம் வாழ்க்கை எழும்பி ஜொலிக்கும், எழுந்து ஜொலிக்கும். நீங்கள் நாம் அழைக்கப்பட்டிருப்பது உயிர்த்த இயேசுவை அனுபவித்து அவரது சாட்சியாக மாறுவதற்காகத்தான், வாழ்வதற்காகத்தான். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற சக்தி மாதா டிவி வலையொலி நேயர்களே, நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசுனுடைய உயிர்ப்பு நம்மை கடந்து வரும்படியாக ஜெபிக்க இருக்கின்றோம். அப்படியே கரங்களை உயர்த்துவோம். நான் சொல்ல சொல்ல அப்படியே சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பு வல்லமை, உமது உயிர்ப்பின் வல்லமை எனது எனது உடல் உறுப்புகளுக்குள்ளாக உடல் உறுப்புகளுக்குள்ளாக கடந்து வந்து எனக்கு எனக்கு நற்சுகத்தை நற்சுகத்தை தரட்டும். தரட்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பு வல்லமை உமது உயிர்ப்பு வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளுக்குள்ளாக, தடைகளுக்குள்ளாக, கட்டுகளுக்குள்ளாக கட்டுகளுக்குள்ளாக
வந்து என் வாழ்க்கையில் விடுதலை தரட்டும். விடுதலையை தரட்டும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் மகா சக்தி, உமது உயிர்ப்பின் மகா சக்தி, ஆற்றல் என் வாழ்க்கையில் இருக்கின்ற பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகளுக்குள்ளாக கடந்து வந்து எனக்கு புது தெம்பையும் புது ஆற்றலையும் புது உற்சாகத்தையும் புது ஊக்கத்தையும் தரட்டும். ஆமென். அல்லேலூயா. உயிர்த்த இயேசு ஆண்டவரே, உமது வல்லமையான பிரசன்னம் என் வாழ்க்கையில் இருக்கின்ற கண்ணீர், அழுகை, வேதனைகளுக்குள்ளாக கடந்து வந்து என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரட்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, குழப்பத்தோடு இருக்கின்ற தெளிவில்லாமல் இருக்கின்ற அலக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற என் வாழ்க்கைக்குள்ளாக இப்பொழுதே உமது உயிர்ப்பின் பிரசன்னம் கடந்து வந்து என் வாழ்க்கையில் தெளிவை, சரியான பாதையை எனக்கு காட்டட்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, இப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த சக்தி மாதா டிவி வலையொலியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் என்னிடம் ஜெப உதவி கேட்டவர்கள் அனைவருக்குள்ளாகவும் உமது உயிர்ப்பின் மகா சக்தி, மகா வல்லமை, மகா பிரசன்னம் கடந்து சென்று அவர்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றட்டும். இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் மகா வல்லமை, மகா சக்தி எனது விண்ணப்பங்களுக்குள்ளாக எனது தேவைகளுக்குள்ளாக கடந்து வந்து அவற்றை அற்புதமாக நிறைவேற்றட்டும். இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் மகா சக்தி, பிரசன்னம், ஆற்றல் நான் எடுத்திருக்கின்ற முயற்சிகள், நிகழ்ச்சிகள் இவற்றுக்குள்ளாக கடந்து வந்து நான் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு ஜெயத்திற்கு மேல் ஜெயத்தை, வெற்றிக்கு மேல் வெற்றியை தரட்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பு வல்லமை எங்கள் பங்கிற்குள்ளாகவும் எங்கள் பங்கு தந்தைக்குள்ளாகவும் கடந்து வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடட்டும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பு வல்லமை எங்கள் பங்குக்குள்ளாகவும் அன்பியத்திற்குள்ளாகவும் எங்கள் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாகவும் கடந்து வந்து பரலோக ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கட்டும். இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பு வல்லமை எங்களுக்குள்ளாக கடந்து வந்து புதிய ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியின் அருள்பொழியையும் தரட்டும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பு பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பு வல்லமை, உயிர் ஆற்றல், உயிர்ப்பு சக்தி இந்த நிமிடமே எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அடர்த்தியாக பாய்வதாக உயிர்ப்பு பிரசனத்தால் எங்களை நிரப்பும். அப்படி கரை உயர்த்தி, இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பு பிரசனத்தால் நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பு வல்லமையில நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பு மகா சக்தியினால் நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உமது உயிர் பாற்றல் நிரப்பும். இயேசப்பா நிரப்பும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்படியே எல்லாரும் அப்படியே பார்த்து ஜெபிங்க. அடிமை ஆண்டவருடைய உயிர்ப்பு பிரசனத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பரலோக புலக ஆசீர்வாதங்கள் இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது, இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்கள் உச்சிந்த உள்ளங்கால் வரை அந்த உயிர் வல்லமையுடைய ஆற்றல் இறங்கும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக இறங்குவதை நீங்கள் அநேகர் பார்ப்பீர்கள். பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் தீமைகள் விலகுவதையும் இருளின் சக்தி நிர்மூலமாக்கப்படுவதையும் நேர்த்த கரின் அடைவரப்போவதையும் உங்கள் தடைகள்
அறுக்கப்பட்டு கட்டுக்கள் உடைக்கப்பட்டு இனம் முறைய அபிஷேக மாற்றங்கள் கிடைப்பதையும் நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள், அனுபவிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த அனுபவத்தை உணர்ந்து மகிழ்ச்சியோடு இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென், 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 ஆமென். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்துங்க. இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பு பிரசனத்தால் நிரப்பும், உயிர்ப்பு சக்தியால் நிரப்பும், உயிர்ப்பு ஆற்றலால் நிரப்பும், உயிர்ப்பு வல்லம் நிரப்பும். அப்படியே சொல்லிக்கொண்டே இருங்க. என்ன சொல்லிட்டு இயேசு ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாவல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் ராட்சசிங்கத்தின் வல்லமை நம்மை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, நம்மை வாழ்த்தி வைத்துக் கொண்டிருக்கிற பாவத்தின் சக்திகள் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, சாவின் சக்திகள் சாகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு ஆண்டவரே, சொல்லிக்கொண்டே இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, வல்லமை கடந்து வருவதாக. இயேசுவின் உயிர்ப்பின் ஆண்டவரே, வாழ்க்கையில் என்னை உயிர் வல்லமை கடந்து வருவதாக, மகா வல்லமையினால் மாற்றம் நிகழ்வதாக, இயேசு ஆண்டவரே, சந்திக்கப்படுவதாக. என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது. ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். உங்கள் பக்கத்திலே வந்து என்னம் அழுகிறாய், ஏனை அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். கேட்ட நிமிடத்திலே நமது உயிர்ப்பு வல்லமையினால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக பரலோக சமாதானத்தையும் தெய்வீக நிம்மதியும் நற்சுகத்தையும் விடுதலையும் வெற்றியும் உயர்வையும் அட்டழுகிறார். மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, நன்றி. இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே, உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே,
உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை ஏற்படுத்தும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே மகா வல்லமையினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் மகாசக்தியினால் என்னை நிரப்பும். இயேசு ஆண்டவரே உயிர்ப்பின் ஆற்றலால் என்னை நிரப்பும். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தை கடவுளை ஆசீர்வதியும், இயேசு ஆண்டவரை ஆசீர்வதியும், தூய் ஆவியானவரை ஆசீர்வதியும், மூவர் கடவுளை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். இந்த நிமிடத்திலிருந்து விசேஷித்த விடுதலையை, விசேஷித்த நற்சுகத்தை, விசேஷித்த வெற்றியை, விசேஷித்த அபிஷேகத்தை, விசேஷித்த புது தெம்பை, விசேஷித்த உயர்வை இவர் வாழ்க்கையிலே உயிர்த்த இயேசு ஆண்டவரின் வல்லமையினால் உணர்வார்களாக, அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க. சத்தியமா டிவி மலையாள நேயர்களே சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் பொழிவாராக. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. இயேசு என்னோடு வாழ்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னோடு வாழ்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிர்ப்பு பிரசன்னம். இயேசு உயிர்ப்பின் பிரசன்னம் இந்த நிமிடத்திலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து என்னை ஆட்கொண்டு அபிஷேகம் செய்து வழிநடத்தப் போகின்ற அருளுக்காக தந்தை கடவுளே நன்றி. இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. மூவர் கடவுளே உமக்கு நன்றி. நன்றி.